ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ அப்பா இன்றைக்கி வெயில் இல்லாடான்ட்டு கிச்சனில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனுக்கு போய் ஃபஸ்ட்டு வெளியே குழம்பு செஞ்சுட்டு வெளியே வந்துடலான்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் எப்போ வரும் எப்போ போகும்னு தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிழங்கு, கத்திரிக்காய், கருவாடு போட்டு ஒரு கிரேவி தான் ரெடி பண்ணலான்ட்டு. நேற்று வந்து கொஞ்சம் மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ வரும்போது கொஞ்சம் துண்டு கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த துண்டு கருவாடு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிழங்கு, கத்திரிக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் புளி ஊற்றி நல்லா காரமாக கிரேவி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி டிஃபனுக்கு வந்து புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அரிசி புட்டு நல்லா தேங்காய்லாம் போட்டு கொடுத்தா பாப்பா சாப்பிட்றா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புட்டு ரெடி பண்ணிடலான்னு பச்சரிசி, அதாவது ரெடிமேட் அரிசி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு அதாவது இட்லி இதில் பாத்திரத்தில் வச்சு ஆவி போட்டு வேக வச்சு எடுத்து நல்லா தேங்காய் துருவி போட்டு சர்க்கரை போட்டு நல்லா கிளறி பாப்பா கொடுத்தா. பாப்பா சாப்பிட்டா. பயந்துகிட்டே கொடுத்தா, மார்னிங் டிஃபன் போய் புட்டு கொடுக்குறமே சாப்பிடுவாளா என்னன்னு தெரிலன்னு. ஸோ நல்லா சாப்பிட்டா. பார்த்திங்கன்னா தேங்காய் நிறைய போட்டிருந்தேன்னா, ஸோ அதனால் சூப்பராக இருந்தது. பாப்பாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஸோ நானும் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு புட்டை சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆறுனா ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ எனக்கு ஒரு வாய்ஸை புட்டை சாப்பிட்டு நான் லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சப்போ கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிக்கணும். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்சியில் ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்சி வச்சு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்க விட்டுறணும். இந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கிழங்கு கத்திரி கட் பண்ணி அதில் அதை போட்டுடணும். புளி வச்சிருக்கோம்ல கரைச்சி. ஸோ நம்ம டேஸ்ட் பார்த்து தக்காளி அதிகமாக போட்டால் நம்ம புளி ஊற்ற தேவையில்லை. ஸோ நான் இன்றைக்கி வந்து புளி வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஸோ புளியும் ஊற்றிட்டு நல்லா கொதித்த பிறகு கிழங்கு கத்திரிக்காய் வெந்த பிறகு அதுக்கப்புறமா இந்த துண்டு கருவேப்பிலை அதில் போடணும். நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து இறக்கும் பொழுது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடணுங்க. சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கருவாட்டு குழம்பு செஞ்சு செய்யட்டமான்னு கேட்ட பாப்பாட்ட செய்யுமான்னு சொன்னால் ஸோ சூப்பராக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மாவு இட்லிக்கு ஊற வைக்கணும்ல. ஸோ அதுக்காக இட்லி அரிசிக்காக இட்லி ஆட்டுறதுக்கு மிக்ஸிலேயே ஆட்டிக்கலான்னு மாவெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை லஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், இந்த கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு போட்ட கிரேவிங்க. உண்மையாக சொல்ல போனால் வேறு லெவலில் இருந்து பாப்பா சாப்பிட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னால். ஸோ சுட சுட சாதம் போட்டு இந்த கிரேவி ஊற்றி பாப்பாவுக்கு லஞ்ச் வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈவினிங் ஒரு 4:30 பக்கம் மாவு அரைக்கிற வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து புட்டு, மதியம் வந்து கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு போட்ட கிரேவி, நைட்டுக்கு இந்த கிரேவி இருக்குது. கொஞ்சம் ரைஸ் வேணும்னா வச்சுக்கவே, இல்லைன்னா சப்பாத்தி போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.